உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஜூன் 4 தான் ரிசல்ட். ஆனா திரு பாண்டே அவர்கள் இன்னைக்கே ரிசல்ட்டை சொல்லிட்டீங்க. நான் 2019 சொல்லிட்டு இருக்கேன். நான் தான் உங்களுக்கு பதில் முதல்ல ஆரம்பிக்கும். நான் 2014 மாறலன்னு சொல்லி ஆரம்பிச்சேன். நான் மாத்தல. ஏன்னா நான் ஏதாவது மாத்தி பேசினா நீங்க சொல்லணும். மாத்தி பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே நடக்கல. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல கொடுக்காத முக்கியத்துவத்தை போக போக பிஜேபி இந்தியா கூட்டணிக்கும் ராகுல் காந்திக்கும் காங்கிரஸும் கொடுக்கிற மாதிரி சொல்லி நம்ம ஆறுதல் அடைஞ்சுக்க வேண்டியதான். நரேந்திர மோடி அவர்கள் பயந்துட்டாரு, அமித்ஷா அவர்கள் தடுமாறுறாரு. அவங்களுக்கு நீங்க என்னன்னு சொல்லிக்கணும், நடக்க போறது இல்ல. மோடி அமித்ஷாவும் வீட்டுக்கு அனுப்பிடணும். அதற்கான வேலையை மாநில கட்சிகள் எல்லோருமே சேர்ந்து தனித்தனியாக நாம கோஷமிடுவோம், மக்கள் கிட்ட சொல்லுவோம். ஓட்டை வாங்கி வெற்றி பெற்றவுடன் யார் அதிகாரம் என்று பிரித்துக் கொள்வோம் அப்படின்றாங்க. அவங்க நடக்க போறதே இல்ல. என்ன சொன்ன, ஜூன் 4 வரைக்கும் கனவு காணலாம். 2029 வரைக்கும் வாய்ப்பு இல்லை. இவர்கள் நகர்ப்புற மக்கள், சோ கால்டு படித்தவர்கள், ஆபீசர்ஸ், பியூரோக்ராட்ஸ் எல்லாம் தத்துவம் பேசிட்டு, இந்த ஆபீஸ்லாம் பொலிட்டிஷியன்ஸ்லாம் திருடன் சார், எல்லாம் சுடணும் சார், யூஸ்லெஸ் ஃபெல்லோ சார் அப்படின்னு நல்லா தத்துவம் பேசிட்டு யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு லைக் கூட போடாம அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. அவ்வளவுதான் அவர்களுடைய உழைப்புங்கிற. அவ்வளவுதான். நான் பாண்டே வீடியோ பார்ப்பேன், நான் உங்க வீடியோ பார்ப்பேன், இவ்வளவுதான். அதோட அது ஜனநாயக கடமையே முடிஞ்சுட்டா நினைச்சிருவாங்க. அப்படி என்ன சாதித்து விட்டார் சார் மோடி? மறுபடியும் வருவாரு, மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு முடிவு. நான் சொல்றதை விட்டுருங்க. நான் சொன்னா நான் பிஜேபி காரன் சொல்லிடுவீங்க. பிஜேபி தோற்கணும்னு ஆசைப்படக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஆட்கள்ல ஒரு பிரசாந்த் கிஷோர் ஒருத்தர் இருக்கிறார். அது ரொம்ப முக்கியமானவர். அவர் நிறைய வேலை பார்த்திருக்கிறார். அவருக்கு பிஜேபி ஆகாதுன்னு தெரியும். என்ன கேரளாவில் ஒரு 10 சீட்டு ஜெயிச்சிட போறாங்களா? தமிழ்நாட்டில் ஒரு 5 சீட்டு ஜெயிச்சு பாருங்க. எல்லாம் நான் உங்களுக்கு ஒரே கணக்கு சொல்லிடுறேன். தென் மாநிலங்கள் பூரா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்க ஏதோ வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையவே கிடையாது. புதுச்சேரியில் பிஜேபி கூட்டணி ஆட்சி நடக்கு. 1 ஞாபகம் வச்சுங்க. கர்நாடகாவில் முந்தானது வரைக்கும் பிஜேபி ஆட்சி நடந்தது. 2 ஞாபகம் வச்சுங்க. 3 தமிழ்நாட்டில் 4 பிஜேபி எம்எல்ஏ இருக்காங்க. அதை மறந்துடாதீங்க. 96 பிஜேபி தனியா எம்எல்ஏ இருந்தாங்க. அதை மறந்துடாதீங்க. எம்பிக்கள் பிஜேபி தனியா இருந்தாங்க. அதை மறந்துடாதீங்க. இதெல்லாம் ஏதோ பிஜேபி தமிழ்நாட்டிலே இல்லைங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு ஏன்ட்ட சொல்லாதீங்க. இந்த ஒடிசாவில் பேசினதா இருக்கும், உத்தரப்பிரதேசத்தில் உட்கார்ந்து சொல்றாரு, இங்க இருக்கிற மக்களை தென் மாநில மக்கள் கடுமையா இழிவுபடுத்துறாங்க. தென் மாநில கட்சிகள் உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சா கேளுங்க, இல்லன்னா ஹிந்தி தெரிஞ்சவங்கள்ட்ட கேளு. அறவோரே தெரிஞ்சுட்டு பேசாங்க. 15 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாரு, கிளம்பாது. இது யூபியில வரணும்னு சொன்னாங்க. அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். யூபியில உங்கள்ட்ட ஓட்டு கேட்டு வந்திருக்காங்களே. நான் முடிச்சிருக்கேன். தமிழ்நாட்டுக்கு பானிபூரி விற்கிறவங்க சொன்னது யாருன்னு பார்த்தது இல்லையா? கக்கூஸ் கழுவுறவங்க சொன்னது பார்த்தது இல்லையா? கட்டடம் கட்ட தொழிலாளின்னு பார்த்தது இல்லையா? நீங்க இதெல்லாம் நீங்க இழிவு பண்ணதா பார்க்கலையா? நீங்க அந்த தொழிலை சேர்த்து இழிவுபடுத்துறீங்க. தலைவர்கள் 3ஆம் கட்சியில் இருக்கிற யாரும் திரு தயாநிதி மாறனையும் திரு RS பாரதியும் நீங்க 2ஆம் கட்ட 3ஆம் தர தலைவர் நீங்க சொன்னீங்கன்னா நீங்க பேசிக்க. நான் ஒன்று சொல்லுங்க. வணக்கம் பாண்டே சார், எப்படி இருக்கீங்க? இறைவனுக்கு ரொம்ப நல்லா இருக்கேன். வெரி ஹாப்பி டு மீட் யூ ஆஃப்டர் லாங் டைம். ரொம்ப சந்தோஷம் சார். உங்களோட ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகுதான் நான் பேட்டியில உட்கார்றது எப்பவுமே பெரிய மகிழ்ச்சி. ஒரு 5 ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கிறது. உங்களுடைய பார்வையில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் ஒரு 2 ஃபேஸ் பேலன்ஸ் இருக்கு. இப்ப யாருக்கு சாதகமா இருக்கும்ன்றது நீங்க பார்க்கறீங்க? 2014 இருந்தே அது ஒருத்தருக்கு தான் சாதகமா இருக்கு. அது இடையில மாற்றமோ ஒரு ஏமாற்றமோ ஒரு தடுமாற்றமோ எங்கேயுமே இல்லை. 14, 19, 24 3மே ஒன்னா தான் இருக்க போது. ஏற்கனவே இருந்த இடத்த விட 14லேருந்து 19 கூடுச்சு. அதே மாதிரி 19லேருந்து 24 கூடும். அவ்வளோதான். 400 தொட வாய்ப்பு இல்லை. அவங்க 400 தொடுவாங்க அப்படிங்கிறது இல்லை. அது ஒரு பியூட்டிஃபுல்லான நெரேட்டிவ். அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. நாடு முழுக்க விவாதம் என்ன ஆயிடுச்சு, காங்கிரஸ் கட்சி தலைவர் உட்பட 400 தொட மாட்டாங்கன்னு சொல்ல நேர்ந்ததை தவிர இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கார்ட்டூன் பார்த்தேன். ஒரு அறைக்குள்ள இந்தி கூட்டணியோடைய மீட்டிங் நடக்கு. அவங்க 400 ஜெயிக்க மாட்டாங்க, இல்லை 350 முடிச்சிடும், அமித்ஷா வந்துருவாரு, மோடி ரிட்டையர் ஆயிடுவார், இப்படி பேசுறாங்களே தவிர வெளியில உட்காந்து ராகுல் காந்தி அழுதுட்டு இருக்காரு. எப்பா நம்மளை பத்தி யாரும் பேச மாட்டாங்களே அப்படின்ட்டு. இதுதான் நிலைமையா பாக்குறேன். பாஜக கூட்டணி ஏற்கனவே பெற்றதை விட கூடுதலான சீட்டுகளையும் ஓட்டுகளையும் பெற இருக்கிறது. தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலங்களுமே வாக்குப்பதிவு சதவீதம்ன்றது ரொம்ப குறைவா இருக்குது. இது மோடி ஆட்சியின் மீதான மதிப்பீடுக்கான ஒரு வாக்குப்பதிவு 2014 தொடர்ச்சியா இப்ப 3வது முறையும் அப்படிதான் இருக்க போது ரிசல்ட்னா, மக்களுக்கு ஒரு அயற்சியும் ஒரு சலிப்பும் இருக்கிற மாதிரி தெரியலையா உங்களுக்கு? புள்ளி விவரங்கள் வாக்கு சதவீதம் குறைந்ததா சொல்லலை. நம்ம அதிகாரப்பூர்வமா 5க்கு கொடுத்துருக்குறாங்க. வழக்கத்துக்கு இணையா தான் இருந்திருக்கு. எப்பயுமே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 68லேருந்து 71க்குள்ள இருக்கும். இது எப்பயுமே தமிழ்நாட்டை பொறுத்து. அகில இந்தியாவில் 66லேருந்து 69க்குள்ள இருக்கும். இதுதான் அகில இந்தியாவில் இருக்கும். அதுதான் இந்த முறை இருந்திருக்கு. ஒரு ஊர்ல ஒரு முறை கூடியிருக்கும். நம்ம கூடினது குறைஞ்சது எங்க சொல்லணும்னா ஒரு 5% வித்தியாசம் இருந்தால் சொல்லணும். 1.5% கூடிச்சு 1% கூடிச்சு. இப்போ ஆச்சரியமான தகவல் பாருங்க.
கோயம்புத்தூர் தொகுதியில கிட்டத்தட்ட 1.5% வாக்கு கூடியிருக்கு கடந்த முறையை விட 1.5%. வாக்கு எண்ணிக்கை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5% கூடியிருக்கு. ஏன்னா பாப்புலேஷன் கூடும்ல. 2014 இருந்த மக்கள் தொகையை விட 2019 மக்கள் தொகை கூடும்ல, அந்த 18 வயசுக்கு மேற்பட்ட. சோ கிட்டத்தட்ட கம்பேரிட்டிவா பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டவங்களுடைய பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 5% கூடி இருக்கு. ஆனா போலிங் பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா போலிங் பெர்சன்டேஜ் பிடிக்கிறோம், வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதுல எவ்வளவு பேர் இருக்கிறோம், அதுல பார்த்தா 1% கூடி இருக்கு. ஆக்சுவலா கடந்த முறையோட 1% கூடி இருக்கு. அதனால கூடிருச்சுன்னு நான் கணக்கு வைக்க மாட்டேன். கோயம்புத்தூர்ல வந்து அண்ணாமலைக்காக கூடிருச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த 1%, 2%, 3% வந்து முன்ன இருந்தாலும் பின்னாலும் வருத்தப்படக்கூடாது. 5% தொட்டா தான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அது வந்து மக்கள் ஒரு டிசிசிவ் மேண்டேட் ஒன்று எடுத்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த முறை நீங்க அந்த ஓட்டு சதவீதத்தையே ஒரு கணக்கா வச்சுக்கிட்டீங்க, அப்படியே வச்சுக்கோங்களேன். இவர் தான் ஜெயிக்க போறாருன்னு தெரியும், இதுல பாஞ்சு வந்து ஓட்டு போடுறதுக்கு என்ன இருக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுதான் என்னோட இன்டர்பிரேஷன். ஓகே, இங்க சென்னையில 3 தொகுதிகளுமே வெறும் 50, 54, 55 அந்த பெர்சன்டேஜுக்குள்ள வந்த காரணம் இது வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சாபக்கேடு. அதிகம் படித்தவர்கள் இருக்கக்கூடிய நகர்ப்புறங்கள்ல வாக்கு சதவீதம் குறைஞ்சிட்டே இருக்கும். தமிழ்நாட்டிலே நல்ல போலிங் எங்க இருக்குன்னு பாருங்க. தருமபுரியில, கிருஷ்ணகிரியில, கரூர்ல, இது மாதிரி புறநகர் பகுதிகளில் ரொம்ப அதிகமான இருக்கு. கிராமப்புற மக்கள் வாக்களிப்பது நம்முடைய கடமை நினைக்கிறாங்க. ஜாதிக்காவோ, பணத்துக்காகவோ, இனத்துக்காகவோ, ஏதோ ஒரு ஓட்டு போடணுங்கிற உறுதியா இருக்காங்க. இவர்கள் வந்து நகர்ப்புற மக்கள், சோ கால்டு படித்தவர்கள், ஆபீசர்ஸ், பியூரோக்ராட்ஸ் எல்லாம் தத்துவம் பேசிட்டு, இந்த ஆபீஸ்லாம் பொலிட்டிஷியன்ஸ்லாம் திருடன் சார், எல்லாம் சுடணும் சார், யூஸ்லெஸ் ஃபெல்லோ சார் அப்படின்னு நல்லா தத்துவம் பேசிட்டு யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு லைக் கூட போடாம அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. அவ்வளவுதான் அவர்களுடைய உழைப்புங்கிற. அவ்வளவுதான். நான் வந்து பாண்டே வீடியோ பார்ப்பேன், நான் வந்து உங்க வீடியோ பார்ப்பேன், இவ்வளவுதான். அதோட அது ஜனநாயக கடமையே முடிஞ்சுட்டா நினைச்சிருவாங்க. இது வந்து எல்லா ஊர்லயும் இருக்கக்கூடிய, நீங்க கோயம்புத்தூர் வச்சுக்கோங்க, 75% வர்றதுக்கு என்ன கேடு? என்ன கேடு? கோயம்புத்தூர் என்ன கெட்டுச்சு? மதுரையில் ஒரு 75% வர்றதுக்கு என்ன கேடு? ஒரு 20% நீங்க வந்து ஓட்டு வரவே வராது சார். நீங்க 80% தான் தி பெஸ்ட் நம்பர் எவர் வி கேன். ஏன்னா அதுல அரசு ஊழியர்கள் இருப்பாங்க, அதிகாரிகள் இருப்பாங்க, ஓய்வு பெற்றவர்கள் இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க, மாற்றுத்திறனாளி இருப்பாங்க, வேலை பணி நிமித்தமா போனவங்க இருப்பாங்க, வெளியூர் போனவங்க இருப்பாங்க. இது மாதிரி ஒரு 20% வந்து இம்பாசிபிள். ஸோ ஒரு 80ங்கிறது நல்ல போலி. எங்கேயாவது தொட்டிருக்கா தமிழ்நாட்டில்? அப்ப இவங்களுக்கு என்ன கேடு? சென்னை வந்து இன்னைக்கு இல்லையே, தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகம் படித்தவர்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து மத்திய சென்னை, தென் சென்னை. இங்க தான் உள்ளே கம்மியா இருக்கும். நீங்க அசம்பிளிக்குள்ள போனீங்கன்னா அப்படிதான் இருக்கும். சேப்பாக்கம் தான் உள்ளே கம்மியா இருக்கும். நீங்க இது வந்து படித்தவர்கள் செய்யக்கூடிய ஒரு துரோகம், நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகம். இல்ல, இது ஒரு தடித்த வார்த்தையா நம்ம கேடுன்னு சொல்றதை விட ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல, அவங்களுக்குமே ஏதோ ஒரு அயற்சியா பாக்குறாங்க. எந்த காரணம் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ்வளவு நான் வந்து பிளைண்டா சொல்லிட்டேன். நீங்க சொல்லிட்டீங்களா, நீங்க வந்து தடித்த வார்த்தை சொல்லிட்டீங்கல்ல, நான் அதுக்கு அடுத்த நீங்க என்ன சொன்னாலும் ஏற்றுக்கணும். என்ன சொல்ல போறீங்கன்னே கேட்கல. ஓட்டு போடாதற்கு நீங்க ஒரு காரணம் வச்சிருப்பீங்கல்ல, நீங்க என்ன காரணம் சொன்னாலும் ஏத்துக்கலாம். இது என்னுடைய பாயிண்ட். நியாயம். அதாவது சார் ஒரே விஷயம் தான் சார் சொல்றேன். எவர் ஒருத்தர் வாக்களிக்க செல்லவில்லையோ அவர் அரசாங்கத்தை பத்தி பேச அருகதையற்றவர். 10 ஆண்டுகள்ல மோடி ஆட்சியில ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு மனநிலையில கூட போக காங்கிரஸ் ஓட்டு போடுங்க, திமுக ஓட்டு போடுங்க. திமுக 10 லட்சம் ஓட்டுல ஜெயிக்கட்டும். திமுக ஜெயிக்க போகுது தமிழ்நாட்டில், சரிங்களா? திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் பெருவாரியான வெற்றி வரப்போகுது. அது ஒரு பக்கம் வச்சுக்கிடுவோம். இன்னும் பெருவாரியான வெற்றி வரட்டும். அப்ப வந்து மோடிக்கு ஒரு யோசனை வருமா இல்ல வராதா? என்னப்பா ஒவ்வொரு தொழிலும் 10 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சிருக்காங்க, ஒவ்வொரு தொழிலும் 8 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சிருக்காங்க, மொத்தம் போலானது 10 லட்சம், அதுல 7 லட்சம் டிஎம்கே கூட்டணிக்கு. யோசனை வருமா வராது? நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா யோசிங்க. வருமா? அப்ப பண்ணுங்க, அப்படி போடுங்க. டிஎம்கே போடுங்க, வேண்டாம். பிஜேபி போடுங்க, வேண்டாம். ஏடிஎம்கே போடுங்க, வேண்டாம். சீமானுக்கு போடுங்க, வேண்டாம். சார் மயில் சின்னம் பார்த்து அழகான சின்னம் ஏதாவது போட்டுவாங்க. சரி, அப்படி புரட்சி பண்ண போறீங்க, எனக்கு உடன்பாடு இல்லை. புரட்சி பண்ணுங்க, போய் நோட்டா போட்டு வந்துருங்க. ஒரு மெசேஜ் பாஸ் ஆகல. நீங்க ஒரு யோசிச்சு பாருங்க சார், தென்சென்னையில வந்து 4 லட்சம் ஓட்டு நோட்டா கொடுத்துருக்கேன். விவாத பொருளா மாறுமா மாறாது? அப்படியே செஞ்சுட்டு போங்க. ஒண்ணுமே செய்யாம வீட்டுல உட்காந்து வெள்ளி சனிங்க லீவு நல்லா இருப்பான், தேர்தல் ஆணையத்துக்காரன் சொல்லிட்டு லீவு போட்டு போயிட்டு போறேன்னா உங்களுக்கு தத்துவம் வேண்டி கிடக்கு. எனக்கு அதுல எந்த ஏற்பும் கிடையாது. ஜூன் 4 தான் ரிசல்ட். ஆனா திரு பாண்டே அவர்கள் இன்னைக்கே ரிசல்ட்டை சொல்லிட்டீங்க. நான் 2019 இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நான் தான் உங்களுக்கு நீங்க உங்களுக்கு பதில் முதல்ல ஆரம்பிக்கும். நான் 2014 இருந்தே மாறலன்னு சொல்லி ஆரம்பிச்சேன். நான் வந்து மாத்தல. ஏன்னா நான் வந்து ஏதாவது மாத்தி பேசினா நீங்க சொல்லணும். மாத்தி பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே நடக்கல. ஏதாவது நடந்துச்சு. காங்கிரஸ் கூட்டணியில ஒரு பிரதமர் வேட்பாளர் சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் கூட்டணி ஒற்றுமை ஆயிருச்சு. காங்கிரஸ் கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு பெருகிருச்சு. ஏதாவது ஒண்ணு நடக்கணும்ல. ஆமா சார், நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது போல தெரியுதுன்னு எல்லாமே திட்டமிட்டபடி போயிட்டு அப்படி ஒரு மாற்றமும் தோற்றமும் உருவாயிருக்கிறதா பாஜக தலைவர்கள் மோடி, அமித்ஷாவே நம்பிட்டாங்களே சார். அவங்க ஸ்டேட்மெண்டே அப்படிதானே இருக்கு. அவங்களுக்கு ஆதரவா இருக்குன்னு சொல்றாங்க. மாற்றம் எங்க இருக்கு? அப்படி இல்ல. காங்கிரஸ் முக்து பாரத்னு சொன்னவங்க தான் மோடியும் அமித்ஷாவும். காங்கிரஸ் இல்லாத பாரதத்தை இன்னைக்கும் காங்கிரஸ் 50 சீட்டு மேல வராதுன்னு 2 பேருமே சொல்லியிருக்காங்க. நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன். ராகுல் காந்தியோடைய வயசு அளவு கூட சீட்டு ஜெயிக்காது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. யாரு? பிரதமருடைய வார்த்தை, அமித்ஷாவுடைய வார்த்தை. பாரத் ஜோடோ யாத்திரை நடத்தினாரு, நாளைக்கு வந்து காங்கிரஸ் தேடோ யாத்திரை நடத்துவாரு, காங்கிரஸ் கட்சியை தேடுவாரு. இது சொன்னது வந்து அமித்ஷா. உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல, இதுவரையிலும் காங்கிரஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் பேசி இருந்தவங்க
இன்னைக்கு காங்கிரஸுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ராகுலுக்கும் பதில் கொடுக்குறாங்க, தினந்தோறும் இந்தியா கூட்டணி வந்துடக்கூடாது அப்படின்னு பேசுற அளவுக்கு மாறி இருக்காங்களே. காங்கிரஸ் தானங்க நீ எதிர்கட்சி, நீங்க வந்து அவருடைய எதிர்கட்சிங்கிற அந்தஸ்தை பெற்றாலும் இருக்குன்னு கேட்டவங்க தானே பிஜேபி. இன்னமும் கேட்பாங்கல்ல. ஐயோ அதிமுக போச்சலாரும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னாங்க. எதிர்கட்சியில ஒருத்தர் 75 சீட்டோட உட்கார்ந்துருந்தாங்கல்ல டிஎம்கே அன்னைக்கு. கண்ணு கெட்டிய தூரம் எதிரில் கண்ணு இல்லைன்னு அர்த்தமா? அவங்க நாங்க வெற்றி பெறுவோங்கிற அர்த்தம். அப்ப எதிர்கட்சி ஒன்று சீட்டும் அன்னைக்கு ஸ்டாலின் எதிர உட்கார்ந்து தானே இருந்தாரு. ஜெயலலிதா அவர்கள் சொல்லும் போது எதிர இருந்தாங்கல்ல. அப்ப திமுக தமிழ்நாட்டில் இல்லையான்னு 2011 சொல்ல, 2016 சொன்னாங்க. 2011 திமுக 3வது இடம். உங்களுக்கு புரியுங்களா? அன்னைக்கு சொல்லியிருந்தா கூட நீங்க 3வது இடம் போனீங்க, நான் சொன்னேன். 2016 சொன்னாங்க. அப்ப எதிர உட்கார்ந்துருக்காங்க திமுக. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல கொடுக்காத முக்கியத்துவத்தை போக போக பிஜேபி எல்லா இந்தியா கூட்டணிக்கும் ராகுல் காந்திக்கும் காங்கிரஸும் கொடுக்கிற மாதிரி சொல்லி நம்ம ஆறுதல் அடைஞ்சுக்க வேண்டியதான். நரேந்திர மோடி அவர்கள் பயந்துட்டாரு, அமித்ஷா அவர்கள் வந்து தடுமாறுறாரு, அவங்களுக்கு வந்து நீங்க என்னமும் சொல்லிக்கணும், நடக்க போறது இல்ல. நான் ஏற்கனவே சொன்னல, திரும்ப திரும்ப சொல்ல, என்னுடைய கணக்கு சரியாக இருக்குமானால், என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குமானால் கடந்த முறை பெற்றதை விட கூடுதலான சீட்டும் ஓட்டும் பெறுவார்கள். அது எந்த சேஞ்சும் கிடையாது. ராகுல் பிரியங்காவுடைய பிரச்சாரம் வட மாநிலங்கள் இருந்தது. அதே போல அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையிலிருந்து வந்து அவர் தொடங்கின பிரச்சாரமும் பெரிய ஒரு மக்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்றாங்களே வட மாநிலங்கள்ல. ராகுல் காந்தி பிரச்சாரமும் தாக்கத்தை ஏற்படுத்தல, பிரியங்கா பிரச்சாரமும் தாக்கத்தை ஏற்படுத்தல, அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரம் தாக்கத்தை ஏற்படுத்தாது. இது ஏதோ பாஜக ஆதரவாளங்கிற சென்ஸ்ல நான் சொல்ல, உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் தோணலாம், நான் மறுக்க. ஆனா நிதர்சனம் என்னங்கிற நான் சொல்ல விரும்புறேன். அது ரிசல்ட் வரும்போது எல்லாரும் பார்ப்பீங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்தது மூலமா அவர்களுடைய தொண்டர்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், இவ்வளவுதான். அப்பா நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு யார் பேச்சுக்குன்னா, ஏன்னா ஒரு பேச்சுக்கு வச்சுக்க, ஒரு பிரதமர், ஒரு சீஃப் மினிஸ்டர் இல்ல, அப்ப மினிஸ்டர்ஸ் சொல்றதா கேட்பாங்க, மாவட்ட தலைவர் சொல்றதா கேட்பாங்க. அதுலயே எல்லாருக்கும் ஈவோ இருக்கும். நான் சீனியர் மினிஸ்டரா, நீ சீனியர் மினிஸ்டரா, எனக்கு முக்கியத்துவமா, உனக்கு முக்கியமா, என் பட்ஜெட் எவ்வளவு, இதுல இருக்கும். அப்ப யார் பேச்சை கேட்கறது தெரியாம தலையும் முடியாம வாழும். அப்படி ஒரு நிலைமை இல்லாம, அப்பா நல்லப்பா திரும்ப வந்தாருப்பா, ஒரு 20 நாளைக்கு நம்ம பேசலாங்கிறதா இருக்குமே தவிர ஒரு ஓட்டு கூட கூடாது. ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அரெஸ்ட்லயே சிம்பத்தி ஃபார்ம் ஆகல, புரியுங்களா? அப்படி இருந்தா சிம்பத்தி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அவர் உள்ள இருந்தது தான் நல்லது. உங்களுக்கு புரியுங்களா? உங்களுக்கு எப்ப சிம்பத்தி, அவர் உள்ள இல்ல வெளியே வந்துட்டாரு, உள்ள போகும்போதே சிம்பத்தி இல்ல, வெளியே வந்த அப்புறம் அந்த சிம்பத்தி இல்ல, ஒருவேளை இருந்தா அதுவும் கிடையாது. ராகுல் காந்தியோட பிரச்சாரம் வந்து தொடர் தோல்வி. நான் ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன். நான் இதை பத்தி 2-3 வீடியோ போட்டிருக்கேன். காங்கிரஸ் கட்சி என்ன செய்யணும் அப்படின்னு. ராகுல் காந்தியோட பிரச்சார யுக்தி எங்கேயுமே ஈடுபடல. அது வந்து மேலும் மேலும், அதாவது கான்சிக்வன்சஸ் யோசிக்காம மேலும் மேலும் தப்பு பண்றார். அவருடைய வந்து சொத்தை நாங்க கணக்கெடுக்கிறதோ, நாங்கள் மக்கள் கொடுப்போங்கிறதோ, இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் எங்களுடைய இடஒதுக்கீடு கொடுப்போங்கிறதோ, இது எல்லாமே மேல மேல அது வந்து எங்க என்ன இம்பாக்ட கொடுக்கும்னு தெரியாமல் பண்ணிட்டே போறாரு. பிரியங்கா காந்தி வந்து பெட்டரா ஒரு பர்சனலைஸ்டா ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ணது பூரா அவங்க ஊருக்குள்ளே ட்ரை பண்ணிட்டாங்க. அமெரிக்கும் ரேபரலிக்குமே ட்ரை பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு எப்ப பிரச்சாரம் பண்ணாங்க? தேவையில்லையே. சூப்பர். 32 சீட் வந்துருமா? பிரியங்கா காந்தி பிரமாதமா பிரச்சாரம் பண்ணுவாங்கல்ல. 39 ஆச்சுன்னா உங்களுக்கு கசக்குதா? இல்ல 32 லட்சம் ஓட்டுல ஜெயிக்க போறாங்க. அவங்க 5 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சா அவங்களுக்கு கசக்குதா? அவங்க ஏற்கனவே 38, 39, நாங்க 40 ஜெயிச்சவங்கன்ற அப்படி வரலாறையும் நாங்க மீண்டும் படைக்க போறோம். அந்த இடத்தை நம்ம ஏத்துக்கிட்டோம்னா இங்க விவாதமே இல்ல. சரி, நரேந்திர மோடி 400ன்றாரு, இவங்க முடிஞ்சு வச்சுல நம்ம கிளம்புவோம். அப்ப நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்? 2 பேரும், நீங்க ராகுல் காந்தி கிடையாது, நான் நரேந்திர மோடி கிடையாது, நம்ம என்ன பேசிட்டீங்க? அப்ப என்னன்னா அவர்கள் ஆளுக்கு ஒன்று சொல்லுகிறார்களே, எது உண்மைன்னு தேடுற முயற்சி தான் நம்ம பேசுறது. சரிங்களா? அதான் சொல்ல நானும் சொன்னேன், பிரியங்கா காந்தியின் பிரச்சாரத்துக்கு வலு இருக்குமானால் ஏன் தமிழ்நாட்டுக்கு வரலன்னு கேட்குறேன். இவ்வளவுதான் என்னுடைய எளிமையான. சோ அவங்களுக்கு தெரியும் சார், இதெல்லாம் வந்து கதைக்காவது. ஒரு லெவலுக்கு மேல அது வந்து சேச்சுரேஷன் பாயிண்ட்ல நின்றுச்சு. அவங்க வந்து ஒரு தன்னுடைய கட்சியவே கட்டமைப்பையே வேற ஒண்ணு பண்ணி பார்க்கும். திரு சிதம்பரம் போல பெரிய பெரிய ஆட்களை, மூத்த ஆட்களை டெவில்ஸ் அட்வொகேட் பண்ணி உட்கார்ந்து கருப்பு வெள்ளை ரெண்டையும் அலசி ஆராய்ஞ்சு அக்குவராக செஞ்சு ஒரு முடிவு எடுத்தாதான் அங்க மறுமலர்ச்சிக்கு. இது காங்கிரஸ் கட்சிக்கு கேடு. நான் வந்து நாட்டுக்கு மத்த எனக்கெல்லாம் சொல்ல, பிஜேபி ஜெயிக்காம போகுது, காங்கிரஸ் கட்சிக்கே கேடு, அதனால நாட்டுக்கு கேடு. ஒரு வலுவான எதிர்கட்சி இல்லாமல் போது பேராபத்து. இல்ல அதுவும் தேர்தல் ரிசல்ட் வரைக்கும் நம்ம காத்திருந்து பார்த்தா தெரிஞ்சிடும். நீங்க ஜூன் 4 வந்து அட்ரஸ் சொன்னார் பாண்டேன், ஒரு ஆறுதலா சொல்லி போடுங்க, எனக்கா ஒன்று சொல்லுங்க, கூட பழகின தோசத்துக்கு சொல்லுங்க, அண்ணன் கரெக்டா சொன்னா அன்னைக்கு சொல்லிட்டு போங்க, பெண்ணு கெட்டு போச்சு. அதாவது தப்பா சொன்னார்னா தப்பா சொன்ன விமர்சனம் பண்ணுங்க, அவ்வளவு முடிஞ்சு வச்சுக்காது. நான் எவ்வளவு சொன்னேன், நீங்க கேட்காம நீங்க ஜெயிப்பாருன்னு சொன்னீங்களே சொல்லி அன்னைக்கு கேளுங்க, நம்ம வந்து மாட்டேன் சொல்லிட்டு போறது இல்லையா உங்களுக்கு? இந்த தேர்தல் எப்படி இருக்குன்னா ஒற்றை முகம், பிஜேபி ஒரு முகம், மோடி, அவ்வளவுதான். மோடின்ற ஒரு முகத்தை மட்டுமே வைத்து தேர்தலை சந்திக்கிறாங்க. ஆனால் இந்த தேர்தல் பிராந்திய கட்சிகள் தீர்மானிக்கக்கூடிய தேர்தலா இருக்குன்னு நான் சொல்றேன் களத்துல. இல்ல நீங்க சொல்லுங்க, அது உங்களுடைய உரிமை. அவங்க தனியா உட்கார்ந்துட்டு இந்திய கூட்டணியே காமெடி ஆக்கிட்டாங்க. சரி, நீங்க சொன்ன அந்த பிராந்திய கட்சிகள் வந்து எங்க இருக்காங்க? அந்த பிராந்திய கட்சிகள் பூரா வந்து இந்திய கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன தனியா தீர்மானிச்சாங்க? அப்ப இந்திய கூட்டணி எதுக்கு? வெஸ்ட் பெங்கால்ல கூட்டணி கிடையாது, என்ன கூட்டணி? பஞ்சாப்ல கூட்டணி கிடையாது, என்ன கூட்டணி? நிலைப்பாடு என்ன? நீங்க சொல்லுங்க நிலைப்பாடு. அவங்க அந்த மாதிரி மாநில கட்சிகளுடைய நிலைப்பாடு. நம்ம வந்து கூட்டணி பத்தி பேசுறோம், நீங்க மாநில கட்சி தீர்மானிக்க சொல்றீங்களா? அதிமுக தீர்மானிக்குதா? மாநில கட்சி இல்லையா? அதிமுக தீர்மானிக்குதா? அப்புறம் நான் 2 தான் சார் கணக்கு.
களத்துல நிக்க 2 பேர் 20 பேர் நிக்கலாம். நீங்க யாருக்கும் போட்டின்னு தெரியுமே உங்களுக்கு, அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் போட்டி வருவாங்க, எல்லாரும் வருவாங்க, அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. நீங்க கேரளால குண்டர்கள், தாதாக்கள், பயங்கரவாதிகளை வச்சு கட்சி நடத்துதுன்னு மார்க்சிஸ்ட் கட்சி ஆட்சியை காங்கிரஸ் கட்சி விமர்சனம் பண்ணுது. நேத்து நீங்க எடுத்து பாருங்க, காங்கிரஸ் கட்சியோட தலைவர் சொல்லியிருக்கிறாரு, பயங்கரவாதிகள் பேட்டர்ன்ல ஆட்சி நடத்துறாங்கன்னு. அப்ப எப்படி ஈடுபடும்? ராகுல் காந்தி ஒரு எம்பியா இருக்க தகுதியற்றவர் அப்படின்னு ராஜாவுடைய மனைவி ஆனி ராஜா சொல்லியிருக்காங்க வயநாடு தொகுதியில. எம்பியா இருக்க தகுதியற்றவர் அப்படின்னு. அப்ப நீங்க எப்படி பிரதமர் ஆட்சி கொடுங்க? மக்கள் ஜனநாயகத்துக்கு ஒரு விவாத பொருளையும் அதே போல அவங்க ஒரு வெளிப்படை தன்மையா இருக்கிற மாதிரி தெரியல. நான் சொல்ல கேளுங்க, உங்களை பத்தி ஒரு விமர்சனம் வரும்போது அது வந்து அந்த சிஇஓ சீட்டுக்கு வர மாட்டாரு, இல்லங்க ஒரு சிஇஓ சீட்டுக்கு இப்படி விவாதம் வந்துச்சுன்னா ஒருத்தர் சிஇஓன்றாரு, ஒருத்தர் சிஇஓன்றாரு. இதை முரண்பாடா பார்க்க முடியாது, காம்ப்ளிமெண்டா பார்க்கணும். அவர் எம்பிக்கு கூட தகுதியற்றவருங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு, யாரு கூட்டணி கட்சின்னு சொல்லக்கூடியவர். அவரை நீங்க பிரதமருக்கு நீங்க சொல்லுவீங்களான்னு கேட்கிறேன். அடுத்த கேள்வி, பிரதமர் யாரா சொல்லியிருக்காங்களான்னு எல்லாரும் ஒன்று கூடி தேர்தலுக்கு பிறகாக முடிவு செய்வோம். ஏன் முன்னாடி முடிவு பண்ண முடியலன்னு சொல்லுங்க. நீங்க கால ஓட்டத்துல மதியம் என்ன சாப்பாடு அப்படின்னா இன்னும் நான் முடிவு பண்ணல அப்படின்னா சாப்பாடு இல்ல, பிம்பிளிக்கு பிலாக்கி, அவ்வளவுதான் பாயிண்ட். இல்ல இந்த மாதிரி தேர்தலை நாம சந்தித்து இருக்கிறது இந்தியா. இங்க பாருங்க, அன்னைக்கு எல்லாம் வந்து ராகுல் காந்திய பிரதமர் ஆக மாட்டாருன்னு தெரிஞ்சு முன்னிறுத்தவா செஞ்சீங்க. அத்வானி முன்னிறுத்தப்பட்டிருக்காரு, தோத்தார் தேர்தல்ல. முன்னிறுத்தப்பட்டிருக்காரு வாஜ்பாய், முன்னிறுத்தப்பட்டார், தோத்திருக்காரு தேர்தல்ல. அது பிரச்சனை கிடையாது, முன்னிறுத்தவே இல்லை. போன தேர்தல் 2019 ராகுல் காந்திய பிரதமர்னு திமுக சொல்லிச்சா இல்லையா? இப்ப சொல்லிச்சா? ஏன் சொல்லல? சொன்ன ஒரே கூட்டணி கட்சி திமுக. அது திமுக விட்டுருங்க சார். காங்கிரஸ் சொல்லிச்சா ராகுல் காந்திய? சரி வேண்டாம் சார், ராகுல் எங்க கட்சியில இருந்து ஒருத்தர் சொல்லிச்சா? சரி வேண்டாம், அதிகம் சீட்டு வென்றவர் சொல்லியிருக்காங்களா? ஏதாவது ஒரு லாஜிக் வரும்ல சார். எங்க கூட்டணியில யார் அதிக சீட் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரதமர் சீட், அதையா சொல்லுங்க. ஆனா அவங்க ஒரு முடிவுல இருக்காங்களா சார்? எல்லாருமே ஒருமித்த குரல்ல இருக்காங்க. மோடி அமித்ஷாவும் வீட்டுக்கு அனுப்பிடணும். அதற்கான வேலையை மாநில கட்சிகள் எல்லோருமே சேர்ந்து தனித்தனியாக நாம வந்து கோஷமிடுவோம், மக்கள் கிட்ட சொல்லுவோம், ஓட்டை வாங்கி வெற்றி பெற்றவுடன் யார் அதிகாரம் என்று பிரித்துக் கொள்வோம் அப்படின்றாங்க. அவங்க நடக்க போறதே இல்லை. ஜூன் 4 வரைக்கும் கனவு காணலாம். 2029 வரைக்கும் வாய்ப்பு இல்லை. 29 என்னங்கிறத பாப்போம். நம்ம வந்து யார் வர்றா என்ன கைமாத்துறான் பார்க்கணும். 24 வர்றாரு, 29 வரைக்கும் கேரண்டியா இருக்கிறாங்க ஆட்சி. அதுல ஒன்றும் குழப்பம். அவங்க பிரதமர் மாத்துறாங்களா, ஹேண்ட் ஓவர் பண்ண, அதெல்லாம் எனக்கு தெரியாது. பிஜேபி ஆட்சி 29 வரைக்கும் கேரண்டியா இருக்கு. 29லயும் நீங்க வருவீங்களாங்கிறதுக்கான வாய்ப்பு இப்ப கண்ணில் தெரியல. அதே நான் உங்களுக்கு ஒரு சின்ன பொண்ணாடி நம்ம வந்து அப்ப பேசும் வாய்ப்பு கிடைச்சா 29லயும் திரும்ப இவர்கள் யாராவது வருவார்களா, பாஜக ஆட்சி வந்து முற்றுப்புள்ளி வைக்கப்படுமாங்கிறதுக்கான ஸ்பேஸ் இன்னைக்கு தெரியல. நான் இன்னைக்கு இருந்து நான் அன்னைக்கு பாக்குறேன். அன்னைக்கு நான் கொஞ்சம் டெவலப் பண்ணதா வச்சு நான் சொல்றேன். அப்படி என்ன சாதித்து விட்டார் சார் மோடி? மறுபடியும் வருவாரு, மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு முடிவு. நான் சொல்றதை விட்டுருங்க. நீங்க நான் சொன்னா நான் பிஜேபி காரன் சொல்லிடுவீங்க. பிஜேபி தோற்கணும் ஆசைப்படக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஆட்கள்ல ஒரு பிரசாந்த் கிஷோர் ஒருத்தர் இருக்கிறார். அது ரொம்ப முக்கியமானவர். அவர் வந்து நிறைய வேலை பார்த்திருக்கிறார். அவருக்கு வந்து பிஜேபி வந்து ஆகாதுன்னு தெரியும். நரேந்திர மோடி அவர்களுக்குமே தனிப்பட்ட ஒரு விரிசல் வந்துருச்சு. அது வந்து ஊரெல்லாம் தெரிஞ்ச விஷயம். அவர் நிறைய எதிர்கட்சிகள் பூரா பணிபுரிஞ்சிருக்காரு. 2014 பிறகு பாஜக பணிபுரிஞ்சதே இல்லை. 10 வருஷத்துல எல்லா எதிர்கட்சியும் பணிபுரிஞ்சிருக்காரு. எல்லா எதிர்கட்சியும் வெற்றி பெற்றிருக்காரு. சரிங்களா? அது வந்து சந்திரபாபு நாயுடு இருக்கட்டும், ஒய்எஸ்ஆர் இருக்கட்டும், கேப்டன் பஞ்சாப்ல இருக்கட்டும், மம்தாவா இருக்கட்டும், எல்லாருடைய திமுக எல்லாருமே ஒர்க் பண்ணிருக்காரு. அவர் சொல்ற பாயிண்ட் நான் சொல்றேன். நான் சொன்னா நீங்க வந்து வேற சொல்ல. அவர் சொன்ன பாயிண்ட் மட்டும் அதை உடன்படுறேங்கிறனால நான் சொல்றேன். சரிங்களா? ஒன்று, ஊழலற்ற ஆட்சி. ஃபர்ஸ்ட் அவர் சொல்றது. சரிங்களா? நீ எதாவது கேட்கணும், நீங்க அவர் தான் திரும்பி ஏன்டா வரக்கூடாது. நான் சொல்லுவேன், பதில் சொல்லுவேன் சொல்றேன். ஒன்று, ஊழல். அவர் வந்து அழகா ஒரு அக்கனா போறாரு. நாங்க குறைஞ்சபட்சம் மேலிடத்தில் அவர் சொல்ற வார்த்தை ஒரு அக்கனா போறாரு. அது கீழே இருக்கிறது இருக்கத்தான் செய்யும். குறைஞ்சபட்சம் பிரதமர், அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள். நான் வந்து உங்களுக்கு வேற ஒரு உதாரணம் சொல்றேன் சார். சேனல் ஆரம்பிக்கிற பத்தி என்கிட்ட நிறைய பேர் பேசிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு மீடியேட்டரா ஒருத்தர் வந்தார் என்கிட்ட. அவர் வந்து சேனல் ஆரம்பிக்கிற பத்தி பேசணும். ஆச்சரியமான ஒரு பாயிண்ட் சொன்னார் சார். உங்களுக்கு தெரியும், பிஎம்கோ, மினிஸ்டருக்கோ, டெபுட்டி மினிஸ்டருக்கோ 1 பைசா கிடையாது. அங்க ஒரு 2-3 ஆபீசர்ஸ் இருக்காங்க. திருப்பதி லட்டு போதும், திருப்பதிக்கா லட்டு ஆயாக அப்படின்னா எந்திரிச்சுன்னு கும்பிட்டு வாங்கலாம், கையெழுத்து போட்டோம். 10 பைசா செலவு கிடையாது சார். எல்லாம் பேப்பர் ஃபீ தான், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சும்மா நம்ம லாஜிஸ்டிக் செலவுக்காக இவ்வளவு வருதுன்னு ஒரு 2-3 லட்ச ரூபா போய் சொல்லிட்டு அவங்க எவ்வளவு கட்டமைப்பு ஃபீயோ அதை தாண்டி ஒரு 1-2 லட்சம் தான் சொன்னார். இதை என்கிட்ட ஒருத்தர் நேரடியாக சொன்னார். கற்பனை பண்ண முடியுமா? அவர் சொன்ன வார்த்தை. அவர் பிஜேபி காரெல்லாம் கிடையாது. இது வந்து ப்ரொஃபஷனலா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள். தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கும் மற்றவங்கள நிறைய பேருக்கும் வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் வந்து நம்ம ஒன்று வாங்கிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ரொம்ப காஸ்ட்ல ஆகாசான்னு சொல்ல வர்றாரு. அவர் சொல்றாரு, மினிஸ்டர்கிட்ட கிடையாது, பிஎம்கிட்ட கிடையாது, மினிஸ்டர்கிட்ட கிடையாது, டெபுட்டிட்ட கிடையாது, செக்ரட்டரிஸ்ட கிடையாது, கீழே அண்டர் செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அவங்க மட்டும்தான், அவங்களுக்கும் லட்டு போகுது. இந்த வார்த்தையை சொன்னார் சார். அவர் கேலியா சொல்ல, நம்ம பிரசாதமா கொண்டு போய் பாடினா படகு எந்திரிச்சுன்னு கும்பிட்டு ஹே பகவான் சொல்லி வாங்கிட்டாங்க, அது முடிஞ்சு வச்சு அவ்வளவு ஹாப்பியா கைது போட்டு கொடுத்தாரு. இது வந்து நான் சொல்றது உங்களுக்கு உதாரணம். திரு பிரசாந்த் கிஷோர் சொன்ன ஊழலற்ற தன்மை. ஒன்று, பயனாளிகள் அதிகரிச்சிருக்கிறாங்க.
விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் திட்டமோ, குடிநீர் திட்டமோ, இலவச வீட்டு திட்டமோ, இதற்கு முன்னாடி ராஜீவ்காந்தி உதாரணம், 1 ரூபா கொடுத்தா 14 பைசா தான் போகுது அப்படின்னு. இப்ப 1 ரூபா கொடுத்தா 1 ரூபாயும் போகுது. இது பயனாளிகள் எண்ணிக்கை, லபார்த்தி அப்படின்னு ஹிந்தியில சொல்றாங்க, பயனாளிகள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு, ஊழலற்ற தன்மை இருக்குது. மெகா திட்டங்கள், பிரம்மாண்டமான திட்டங்கள், இந்தியா முழுக்க திட்டங்கள், சாலை வசதி, ஊர் போன ரோடு போன டெய்லி ரெக்கார்ட் சார். 11 காங்கிரஸ் ஆட்சி, யூபி ஆட்சி 2014 முடிஞ்ச போது ஒரு நாளைக்கு 11 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகள், இன்னைக்கு 32 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை ஒரு நாளைக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க. போட்டுட்டு நான் இப்ப சமீபத்தில் வந்து குருவாயூருக்கு போனேன். அப்ப பொள்ளாச்சி சாலையில பார்த்தா ஒரு ரோடு பூரா புதுசா இருக்கு, ஒரு ஹைவேஸ் ஃபுல்லா டோலும் கிடையாது, பெட்ரோல் பங்கும் கிடையாது, டீயும் கிடையாது, கடையும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்பதான் போட்டிருக்காங்க. என்னடா ஒரு 3 மணி நேரம் நாங்க சாப்பாட்டுக்கு அல்லாடிட்டோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரோடு இன்னும் திறக்கப்படவே இல்லை போல அதிகாரப்பூர்வ கணக்குல. குருவாயூருக்கு போற வழியில இங்க தமிழ்நாட்டுல நான் சொல்றது திருச்சி, மணப்பாறை, பொள்ளாச்சி, ஈரோடு, திருப்பூர் அந்த ரூட்ல சொல்றேன். நான் குருவாயூர் போற வழியில, நான் குருவாயூர் போனது இந்த வழியில். நம்ம ஊர் ரோடு பிரமாதமான ஹைவேஸ், பிரமாதமான. அப்பதான் ரீசெண்டா போட்டுருக்காங்க. ஏன்னா பெட்ரோல் பங்கு மட்டும் ஒண்ணு ஓப்பன் பண்ண, அதாவது அது ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, ஓப்பன் பண்ண கூட இல்லை. நாங்க பெட்ரோலுக்கு சாப்பாடுகள் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கடையல அப்படி போட்டுக்கிட்டே இருக்காங்க. பாத்து புதுசு புதுசா போட்டுருக்காங்க. ரயில்வே திட்டங்கள், வந்தே பாரத் திட்டம், இஸ்ரோ திட்டம், வெளிநாட்டுல எல்லா இடங்களும், இது பூரா திரு பிரசாந்த் கிஷோர் சொன்னது. எல்லா இடத்துலயும் நல்ல பேர், எங்கேயுமே கெட்ட பேர் கிடையாது. வெளிநாட்டுல உள்ள மதிப்பீடு. சோ தேசியவாதிகளுக்கு, மதவாதிகளுக்கு, சாமானிய மக்களுக்கு, ஊழலற்ற தன்மைக்கு இவ்வளவு பண்ணியிருக்காங்க. அப்ப உங்களுக்கு என்ன கணக்கு? தென் மாநிலங்களும் உள்ளடங்கும் இல்ல இந்த திட்டங்களுக்கெல்லாம் பயனடைந்தவர்கள் அதிகமா. ஆனா இங்க என்ன கேரளா ஒரு 10 சீட்டு ஜெயிச்சிட்டு போறாங்களா? தமிழ்நாட்டுல ஒரு 5 சீட்டு ஜெயிச்சு. நான் பாருங்க எல்லாம் நான் உங்களுக்கு ஒரே கணக்கு சொல்லிடுறேன். தென் மாநிலங்கள் பூரா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்க ஏதோ வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையவே கிடையாது. புதுச்சேரியில பிஜேபி கூட்டணி ஆட்சி நடக்கு, 1 ஞாபகம் வச்சுங்க. கர்நாடகால முந்தானது வரைக்கும் பிஜேபி ஆட்சி நடந்தது, 2 ஞாபகம் வச்சுங்க. 3 தமிழ்நாட்டுல 4 பிஜேபி எம்எல்ஏ இருக்காங்க, அதை மறந்துடாதீங்க. 96லயே பிஜேபி தனியா எம்எல்ஏ இருந்தாங்க, அதை மறந்துடாதீங்க. எம்பிக்கள் பிஜேபி தனியா இருந்தாங்க, அதை மறந்துடாதீங்க. இதெல்லாம் வந்து ஏதோ பிஜேபி தமிழ்நாட்டிலேயே இல்லங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்து ஏன்ட்ட சொல்லாதீங்க. நான் வந்து அதிமுக கூட்டணியில பிஜேபி இருந்துச்சு, திமுக கூட்டணியில பிஜேபி இருந்துச்சு, தனியா பிஜேபி எவ்வளவு இருந்துச்சு அத்தனையுமே சொல்லுவேன். சரிங்களா? புதுச்சேரியில பிஜேபி ஆட்சி இருக்குது. கேரளாலையும் ஆந்திராலையும் எவ்வளவு சீட் வரப்போது பார்த்துருங்க. கர்நாடகால நடக்கத்தான் போகுது, கேரளா நடக்கத்தான் போகுது, தெலுங்கானா நடக்கத்தான் போகுது. தெலுங்கானாலையும் ஆந்திராலையும் சீட் கன்வெர்ட் ஆக போகுது. கர்நாடகா கேட்கணும்னா நம்பர் 1 பார்ட்டியா வந்து நிக்க போகுது. தமிழ்நாட்டில் நீங்க வந்து இதுவரை காணாத ஒரு பெரிய அதிசயத்தை நீங்க காண்பீங்க. நீங்க ஜூன் 4 பேச போறோம். நம்ம 4 நான் உங்களுக்கு போயிட்டு நான் இன்னைக்கு டேட் கொடுத்துறேன். காலை கொஞ்சம் லைவ் எல்லாம் முடிச்சு கொஞ்சம் லேட்டா கேளுங்க, நான் கொடுத்துறேன். நான் உங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் சொல்றேன், நீங்க அதை நாளைக்கு வந்து நம்பர்ஸ் எடுத்து பாருங்க. வட மாநிலங்கள்ல உச்சம் தொட்ட மாநிலங்கள் இருக்குது. அந்த இடத்துல ஏதாவது ஒரு 5-10 விழுந்துச்சுன்னா அதை இங்க தான் காமிச்சிட்டு போனாங்க பாத்துக்கிட்டே. சோ அவர் கை சரி கட்டும். ஆமா, நாளைக்கு இதுதான் தூக்கி நிப்பாட்ட போகுது. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. நாளைக்கு இதுதான் தூக்கி நிப்பாட்ட போகுது. இப்ப என்ன செய்யும்னா சரி கட்டும். அங்க இழப்பு ஏற்படுச்சுன்னா அதான் ஈடு கட்டக்கூடியதா தென் மாநிலங்கள். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க அந்த நம்பர்ஸ். மோடியினுடைய பிரச்சார பேச்சு வெறுப்பு இருக்குன்றாங்க, ஒரு வன்முறையை தூண்டும் பேச்சுன்றாங்க. அவர் வந்து ஒரு வளர்ச்சியை பற்றி பேசவில்லை, அடுத்து என்ன செய்ய போறேன்னு பேசவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்களே. திரு மோடி அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்தும் போகும்போது அட்லீஸ்ட் 30 நிமிஷம் பேசுறாரு. யாரா ஒருத்தர் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறவங்க 30 நிமிஷம் கேட்டிருக்காங்களான்னு முதல்ல சொல்லுங்க. முதல்ல கேட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க, அப்புறம் நம்ம பாட்டா பேச. 30 நிமிஷத்துல 28 நிமிஷம் அவர் வந்து முழுக்க இதுதான் பேசுறாரு, நாட்டின் வளர்ச்சி பத்தி மட்டும் தான் பேசுறாரு. நானே இன்னைக்கு ஒரு கார்ட்டூன் போட்டேன் ஜோக்ல, ரொம்ப பண்றாங்க, நம்ம பேசாம 600 சீட் ஜெயிக்கும் போட்டுருமானே அப்படின்னு. போற இடம் பூரா அவங்க ஒரே மேட்டர் பேசுறாங்க. ஆக்சுவலா ஒரே நம்ம 400 சீட் ஜெயிப்போம், இந்தியா வந்து உலகத்துல 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறும், 3வது ஆட்சியில நம்ம வந்து நல்லா பண்ணிட்டோம், ஊழல் எல்லாம் பண்ணிட்டோம், மோடி வந்து பண்ணிட்டாரு, இதே மேட்டர் பேசிட்டு இருக்காங்க. அது யாருமே தலைப்பு செய்தி போடுறது இல்லை. அவர் எங்கேயாவது வந்து இந்துக்கள் முஸ்லிம்கள் ஒரு வார்த்தை விட்டுட்டாருன்னா படக்குன்னு எல்லா பத்திரிகையும் தலைப்பு செய்யுது. அப்ப 30 நிமிஷம் பேசினவர் தப்பா, அதுல இந்த 1.5 நிமிஷத்துக்காக உட்கார்ந்து இருந்தவங்க தப்பா நீங்க சொல்லுங்க. இங்க தமிழ்நாட்டு தலைவர்கள் உதயநிதி உட்பட அப்படிதான் ஏதாவது ஒரு வார்த்தை பேசுறது எப்படி பிஜேபி தலைவர்கள் எடுத்து பெரிதுபடுத்தி வடமாநிலம் கொண்டு போய் அப்படி கிடையாது. ஏன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் பேசினது சனாதன ஒழிப்பு மாநாடு, அதோட பர்பஸே அது. தேர்தல் பிரச்சாரத்துல அவர் பேசல. அங்க போயிட்டு ரொம்ப அழகா சொன்னீங்க, எதிர்ப்பு மாநாடுன்னு பேர் வைக்க கூடாது, ஒழிப்பு மாநாடு தான் பேர் வச்சிருக்கணும் திரும்பி சொல்றாரு. அதுக்கப்புறம் கோர்ட்ல போய் சனாதனம் வேற இந்து மதம் வேறன்னு சொல்லி சொன்னார். இல்லன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்திலேயே திரு ஆசிரியர் வீரமணி சொல்லிட்டார், சனாதனம் தான் இந்து மதம், புக் எடுத்து விரிச்சு வச்சுட்டு பக்கமா சொல்லிட்டார். சோ நீங்க சொன்ன எல்லாமே வேற. இங்க வந்து தேர்தல் பிரச்சாரம் 1-2 வார்த்தை அரசியலுக்காக பேசுவாங்க, நான் மறுக்கல, பேசுவாங்க. ஆனா இது வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அரசியலுக்காக பேசல, அவர் திட்டமிட்டு நான் எதிர்ப்பா இருக்கிறேன்னு உட்கார்ந்து பேசுறேன். பிரதமர் மோடி அவர்கள் ஒடிசா பிரச்சாரத்துல வந்து சொல்றாரு, தமிழர்களை திருடர்கள்னு சொல்லிட்டாருன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிக்கை கொடுத்திருக்காரு. அது வந்து இங்க இந்த மோடி பாசம் எல்லாம், தமிழர் பாசம் எல்லாம் ஒரு வேஷம் காட்டிட்டாரு பாருங்க. அதுவும்
வட மாநிலங்கள்ல தான் ஒவ்வொரு பிரச்சாரமும் தென் மாநில மக்களுக்கு எதிராக அங்க வந்து வெறுப்பை வன்மத்தை கக்கி கொண்டிருக்கிறார் மோடி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுல திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னதுல ஓரளவு உடன்படுறேன். முழு உடன்பாடுல எனக்கு சில முரண்பாடுகள் இருக்குது. ஓரளவு உடன்படுறேன். என்ன அப்படின்னா, அந்த எழுதி கொடுக்குறவங்க தப்பா கேட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையுமே உட்காந்து முதலமைச்சர் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. சரிங்களா, அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆள் இருக்கணும். அது பிரதமருக்கே அப்படி ஆள் இருக்கு. சரிங்களா, திரு அண்ணாமலைக்கு அப்படி ஆள் இருக்கும், எல்லாருக்கும் ஆள் இருப்பாங்க. நான் மோடிக்கு தப்பா எழுதி கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி புரிஞ்சுக்கினேன் எடுத்தது நீங்க சொன்னதும். இல்ல திரு ஸ்டாலினுக்கு நான் வந்து திரு அண்ணாமலை சொன்னதுல உடன்படுறேன். திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்து அவங்களுக்கு எல்லாம் மோடிக்கே எழுதி கொடுக்க ஆள் இருக்குன்றேன். நான் மோடிக்கு எழுதி கொடுக்க ஆள் இருக்கும், அண்ணாமலைக்கு எழுதி கொடுக்க ஆள் இருக்கும், ஸ்டாலினுக்கு எழுதி கொடுக்க ஆள் இருக்கும், திரு எடப்பாடி பழனிசாமி எல்லாருக்கும் எழுதி கொடுக்க ஆள் இருக்கும். சரிங்களா, உட்காந்து நம்ம வந்து ஒன்றும் டிராஃப்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. எல்லாம் பண்ணுவாங்க, இவங்க பார்த்து சப்ஜெக்ட் அப்ரூவல் இவங்க கொடுப்பாங்க, பார்த்து அப்ரூவல் கொடுப்பாங்க. அது போல தமிழக முதலமைச்சர் யாரோ மிஸ்கைட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நீங்க சொன்ன ஒரு வார்த்தை கூட பிரதமரோட ஸ்பீச் நான் கேட்டேன். சரிங்களா, ஒடிசால அவருக்கு வந்து என்ன சொன்னாருன்னு நான் கேட்டிருக்கேன். தொலைந்து போன சாவி தமிழ்நாட்டுல இருக்கும். அவ்வளவு. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப தமிழ்நாடு வந்து திருடன் பூமி அர்த்தமா? என்ன அப்படிதான் எடுத்துக்க முடியும். ரைட், ஓகே, ரைட். அப்ப ஒரு பயங்கரவாதி தமிழ்நாட்டுல கைது செய்யப்படுறாரு. தமிழ்நாடு போலீஸ் கைது. அப்ப என்ன அர்த்தம் சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க. தமிழ்நாடு போலீஸ் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பயங்கரவாதியை கைது செய்யுது. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? தமிழ்நாடு பயங்கரவாத மாநிலமா மாறிடுச்சா? அவ்வளவுதான் பாயிண்ட். யார் மேல அவர்கள் சந்தேகப்படுகிறார்களோ அவர்கள் தமிழக தொடர்புடையவர்களா இருக்கிறார்கள் சொல்றாரு. திருடுங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தல. ஒரு விஷயம், திருட்டுங்கிற வார்த்தையை சொல்ல. அவர் என்ன சொல்றாரு? ஒரு சாவியை காணும். பூரி ஜெகநாதர் கோயிலுடைய பொக்கிஷாரையுடைய சாவியை காணும். அது உண்மை. சரிங்களா, அது உண்மை. அதை காணும்னு அவங்க வந்து ஒரு கமிட்டி போட்டுருக்காங்க, தேடுறாங்க. கமிட்டி போட்டாங்க. ஆளுங்கட்சியா நீங்க தான் இருக்கிறீங்க, லா அண்ட் ஆர்டர் உங்க பிரச்சனை தான், நீங்களே ஒரு கமிட்டி போடுறீங்க, நீங்களே தேடுறீங்க. அப்ப என்ன சொல்றாரு? இந்த சாவி தமிழ்நாட்டுக்கு போயிட்டதா சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்னா தமிழர்கள் எங்க இழிவு கொடுத்துறதாகும்? இப்ப நம்ம இங்க இருந்து ஒருத்தர் வந்து ஒளிஞ்சு மறைஞ்சு போய் ஸ்ரீலங்கால தங்கிட்டாரு. அப்ப ஸ்ரீலங்கா இழிவுபடுத்துறாருமா? அவரை நீங்க பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர போறீங்க. அப்புறம் ஒரு விஜய் மல்லையா இங்க தப்பு பண்ணிட்டு வந்து லண்டன்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப லண்டன் வந்து கெட்டு போன மாநிலமா நாடா? என்ன எனக்கு புரியவே இல்லை. புது லாஜிக்கா இருக்கு. இது தமிழர்கள் எங்க இழிவுபடுத்தினாரு? தமிழர்கள் அவர் சொன்ன வார்த்தை சாவி காணாம போச்சா? சாவி தமிழ்நாட்டுக்கு போயிருச்சுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு போயிருச்சு சொல்றாங்க. இதான் ஒரு பயன்படுத்தணும். தமிழ்நாட்டுக்கு சாவி போயிருக்குன்னாவே அப்ப தொலைந்து போன சாவி, திருடு போன சாவி, அது கம்ப்ளைண்டே அப்படித்தானே இருக்கு. ஆமா, திருடு போன சாவி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டா தமிழர்கள் திருடு எப்படிங்க அர்த்தம்? எனக்கு ஒன்றும் புரியலைங்க. எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. ஒரு தப்பு பண்ண திருட உங்க தெருவில் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப அந்த தெருவை வந்து திருட்டு தெருன்னு சொல்லுவீங்களா? தப்பு பண்ண ஒருத்தன் உங்க தெருவில் ஒளிஞ்சிருக்கிறான், ஓடுறான் போலீஸ் வந்து உங்க தெருவில் ஒளிஞ்சிருக்கான், ஏதோ ஒரு வீட்டு மொட்டை மாடில ஒளிஞ்சிருக்கான். அப்ப உங்க தெருவு வந்து திருடன் ஒளிஞ்சிருந்த தெருன்னு சொன்னா ஒத்துக்கிடுவீங்களா? என்ன நியாயம்? எனக்கு புரியவே இல்லை. தமிழர்கள் திருடர்கள் சொன்னாங்க. தமிழர்கள் தமிழ்நாட்டுல இது போயிருக்குன்னு சொன்னா எப்படி எனக்கு புரியும்? ஒரு விஷயத்தை நீங்க எப்படி இதை புரிஞ்சுப்பீங்க? எனக்கு புரியவே இல்லை. ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சார். இந்த ஒடிசாவில பேசுனதா இருக்கும், உத்தரப்பிரதேசத்துல உட்கார்ந்து சொல்றாரு, இங்க இருக்கிற மக்களை வந்து தென் மாநில மக்கள் வந்து கடுமையா இழிவுபடுத்துறாங்க. தென் மாநில கட்சிகள் நீங்க உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சா கேளுங்க, இல்லைன்னா ஹிந்தி தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க. அறவுரையா தெரிஞ்சுட்டு பேசாங்க. இந்த 15 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாரு, கிளம்பாதீங்க. அவர் யூபில என்ன சொன்னாங்க அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். யூபில உங்கள்ட்ட ஓட்டு கேட்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தகவல்களை இந்தி தெரியாமல எழுதி கொடுத்துட்டாங்க. அப்பா கொடுக்குறாங்கன்றேன். நான் இந்த வார்த்தையை பயன்படுத்தா நீங்க காட்டுங்கன்றேன். பிரதமர் பூரியில வந்து தமிழ்நாட்டு மக்களை திருடர்கள் சொன்னான்னு ஒரு வரி காட்டுங்க. நான் மன்னிப்பு கேட்கிறேன். தெரியாம பேசினா நான் மன்னிப்பு கேட்கிறேன். அப்படி ஒரு வார்த்தை பயன்படுத்தான்னு காட்டுங்க. அவர் சொல்றது தமிழ்நாடு இந்த சாவி காணும், கமிட்டி போட்டிருக்கிறாங்க, அந்த சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்னு சொல்றான். இவர் பயன்படுத்தின மொத்த வார்த்தை இவ்வளவுதான். ஓகே, அடுத்து யூபில அவர் சொன்னது, உங்கள்ட்ட ஓட்டு கேட்டு வந்து நிக்கிறாங்களே இந்த கட்சிகள், இந்த கட்சிகளுடைய கூட்டணி கட்சிகள் உங்க ஊர்க்காரங்களை கேலி பண்றாங்க, அவங்க விமர்சனம் பண்றாங்கன்னு. எங்க கேலி பண்றாங்க? எங்க? தமிழ்நாட்டுக்கு பானிபூரி விற்கிறவங்க சொன்னது யாருன்னு பார்த்தது இல்லையா? கக்கூஸ் கழுவுறவங்க சொன்னது பார்த்தது இல்லையா? கட்டடம் கட்ட தொழிலாளின்னு பார்த்தது இல்லையா? நீங்க இதெல்லாம் நீங்க இழிவு பண்ணதா பார்க்கலையா? நீங்க அந்த தொழிலையும் சேர்த்து இரண்டாம் தர தலைவர்கள், மூன்றாம் கட்சியில் இருக்கிற யாரோ ஒருத்தர் பண்ணது. திரு தயாநிதி மாறனையும் திரு RS பாரதியும் நீங்க இரண்டாம் கட்ட மூன்றாம் தர தலைவர் நீங்க சொன்னீங்கன்னா நீங்க பேசிக்க, நான் ஒண்ணு சொல்றேன். இல்ல, நீங்க அப்படி ஹைலைட் பண்ணி என்ன இது பண்றீங்க? நீங்க சொன்னதான் நான் சொல்றேன். நான் யார் சொன்னாங்கன்னு சேர்த்து சொல்லிட்டேன். தமிழ்நாடு முதலமைச்சர் சார் யார் சொன்ன வட மாநில தொழிலாளர்களுக்கு சிக்கல் இருக்கு, பிரச்சனை இருக்குன்னா களத்துக்கு போயிட்டாரு சார். உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, உட்கார வச்சு பேசினாரா இல்லையா? தமிழக முதலமைச்சர் சொன்னேன். நம்ம முதலமைச்சர் தான் சொல்றாரு. இப்ப சொல்றது அப்படின்னா நீங்க நரேந்திர மோடி அவர்கள் பேசுறத வேற எதை பத்தியும் பேசக்கூடாது. ஒத்துக்கிடுங்க, நானும் ஒத்துக்கிறேன். நான் வந்து திரு எடப்பாடி தவிர வேற யாரையும் பேச மாட்டேன், திரு அண்ணாமலை தவிர வேற யாரும் பேச மாட்டேன், திரு ஸ்டாலின் தவிர யாரும். நம்ம அப்படி நின்றுவோம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினா கூட நான் எடுக்கல. நான் திரு RS பாரதி அவர்களையும் திரு தயாநிதி மாறன் எடுக்கிறேன். அவங்களையும் எடுக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்வீங்க? தலைமை நிலைய செயலாளர் MP
முன்னாள் மத்திய அமைச்சர். இவங்க 2 பேரும் எடுக்கூடாதுன்னு சொல்லி நான் என்ன சொல்றேன்? ஏதாவது எடுக்கல, எனக்கு ஒன்றும். நீங்கள் நரேந்திர மோடி தவிர வேற யாரும் பேசாதீங்க. கடந்த காலங்களில் அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக இனவாதம் பேசிட்டு இருக்காரு, இவர் ஒரு பிரிவினைவாதம் பேசிட்டு இருக்காரு, பிஜேபியின் அத்தனை தலைவர்கள் குறிப்பா திரு எச் ராஜா போன்றவர்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நேற்றுக்கு அமித்ஷா அதையே பேசுறாரு. ஒடிசாவை ஒரு ஒடிசாவில் இருக்கக்கூடியவன் தான் ஆள வேண்டும், தமிழன் ஆள வேண்டும் அப்படின்னா இது ஒரு இனவாதம் இல்லையா? எனக்கு அதுல ஒரு சின்ன முரண்பாடு இருக்குன்னு திரு அண்ணாமலை பேசும்போது சொன்னேன். அது இதுதான். அதை நான் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் டீட்டெயிலா பேச வேண்டிய எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. பிஜேபி பாரத பிரதமர் நரேந்திர மோடி, திரு அமித்ஷா, திரு அண்ணாமலை அவர்கள் எடுத்துக்கூடிய இந்த நிலைப்பாடுல எனக்கு முழு உடன்பாடு இல்லை. ஐ அக்ரி வித் யூ. அது நான் உடன்படல. அது நான் இனவாதம்லாம் அங்க போக மாட்டேன். அது கொஞ்சம் டீட்டெயிலா பேசணும். அது டீட்டெயிலா பேசுறதா சரியா பிளேஸ் ஆகும், இல்லாட்டி தப்பா பிளேஸ் ஆயிரும். எனக்கு இவர்கள் இந்த சென்ஸ்ல திரு வி கே பாண்டியனை குறிவைத்து இந்த சென்ஸ்ல பேசல எனக்கு உடன்பாடு இல்லை. லெட் மீ மேக் இட் கிளியர். திரு அண்ணாமலை கட்சி தலைவராக வந்த பிறகு பாஜக எழுச்சியை கண்டிருக்கு. அதை ஒத்துக்கிடுவீங்கல்ல? பாஜக ஆட்சியை பிடிக்க போகுன்னு சொல்ல, பாஜக ஒரு வளர்ந்துருக்குன்னு ஒத்துக்கிடுவீங்க. அவ்வளவு தூரம் ஆமான்னு சொல்லுவீங்கல்ல? திரு அண்ணாமலை போல இந்தியா முழுக்க 100 விதைகளை விதைத்திருக்கிறது RSS பாஜக. அதுல எது முளைச்சு வருதோ அதை வளர்த்துக்கிட்டே இருக்கும். அண்ணாமலை தனிநபர் அல்ல. அண்ணாமலை போல தமிழகத்திலும் இந்தியாவிலும் 100 பேர் இருக்கிறாங்க. தெருவுக்கு வந்துருச்சுல்ல, வீதிக்கு வந்துருச்சுல்ல. நீங்க நினைச்சுட்டே இருக்க வேண்டியதான். நீங்க நினைச்சிட்டே இருக்கீங்க வீதிக்கு ஊர்வலமும் வரும், வீதிக்கு சண்டையும் வரும். நீங்க வீதிக்கு வந்து சந்தோஷப்படும். எனக்கு ஒண்ணு பிரச்சனை. நான் என்ன சொல்றேங்கிற காதுலயே வாங்கல. நான் ரொம்ப அழகா நிதானமா சொல்றேன். யாருக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். நான் தெரியாம நான் அறியாம எது வார்த்தை விடல. நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். there is no contradiction.